டே 2 வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி பிச்சாவரம் போயிட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங் அண்ட் சம் மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்த்துட்டு நைட் ஸ்டேக்கு நாமக்கல் வந்துட்டோம். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த நாள் ஒரு அமேசிங் டேவாக தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்போட ஃபஸ்ட்டு பிளேஸே ஒரு 1000 வருஷம் பழைய கோயிலை தான் பார்க்க போகிறோம். பர்சனலாக ஐ டோன்ட் ப்ராக்டிஸ் எனி ரிலீஜியன், பட் ஸ்டில் இந்த பழைய காலத்து கோவில், கோட்டைகள் அண்ட் பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுல ஒரு அலாதி பிரியம்னே சொல்லலாம். எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த கோவிலுக்கு இருக்குது. எல்லா சிவன் கோவிலும் கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்கும், பட் இந்த கோவில் மட்டும் தான் மேற்கு திசையை பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான இந்த கோவிலில் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான வல்வில் ஓரின்ற ஒரு அரசன் தான் கட்டியிருக்காரு. ராசிபுரத்துலேருந்து கொல்லி ஹில்ஸ் ரொம்ப பக்கம் தான், ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். 45 to 1 hour ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் ஹில்ஸ் மேலே ஒரு 75 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படியும் ஒரு 45 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மேலே கொல்லி ஹில்ஸை விசிட் பண்ணலான்னு கேட்டால் பெட்டர் வின்டர் இல்லைனா மான்சூன் சீசனில் விசிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக டீ அடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஃபெவிக்விக் வாங்கி ரோவரோட ஸ்பீடோமீட்டரும் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளை போலவே இங்கே நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது, பட் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, ஸ்டாப் பண்ண தேவையில்ல. நோ ஒன், ஈவன் யாருமே உங்களை ஸ்டாப்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு கொல்லி ஹில்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஐம் கிளைம்பிங் ஆன் திஸ் ஹில். பெண்ட் 34வது ஹேர்பின் பெண்ட் பாயிண்டில் இருக்கும். செம்மையான ஒரு வியூ பாயிண்ட், நீங்களே பாருங்கள். ஸோ 62வது ஹேர்பின் பெண்ட் பாயிண்ட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். டாப்பு கிளைம் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே அந்தளவு சில்னஸ் இருக்காது. நார்மலாக கீழே கிரவுண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெயில் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கே சில்னஸ்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியல. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரினா வின்டரில் மான்சூன் சீசனில் விசிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர ஊர் இது தான், சோளக்காடு. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னாக்கா எட்டுக்கை அம்மன் கோவில், மாசிலா வாட்டர் ஃபால்ஸ், agayagangai வாட்டர் ஃபால்ஸ்க்கெலாம் போகலாம். ஸோ சோளக்காடுலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்த பாருங்களா, ஏதோ வேலிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். வாவ்! நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்னோட சயின்ஸ் புக்கில்னு நினைக்கிறேன், த லார்ஜஸ்ட் ட்ரீ இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த மரம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் எட்டுக்கை அம்மன் கோவில் சொல்லியிருக்காங்க. எட்டுக்கை அம்மன் கோவில். ஸோ இட்ஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் பவர்ஃபுல் டெம்பிள் ஹியர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அமானுஷங்களுக்கு பெயர் போன ஒரு பவர்ஃபுல்லான கோவில்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மரம் இருக்குது. இதில் தான் நிறைய ஆவிகளும் பேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆவிகள் நம்மளை பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ப போகிறீங்க? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. அப்படியே இன்னும் ஒரு 50 meters நடந்து வந்தீங்கன்னாக்கா கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடுவீங்க. கோவில் மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவங்களோட அழகே தனி தான். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இவங்களோட தலையில் ஒரு கிரீடம் இருக்கு இல்லையா, இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் ஸ்கல். எஸ், மனுஷனோட மண்டவோட தான் கிரீடமாக வச்சுருக்காங்க.
இதை தாண்டி கோவிலில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க மேலே ஏறி போனோம். அங்கே இதுக்கு மேலே மந்திரிச்சு வச்ச எலுமிச்சம் பழம், தகடு, அதையும் தவிர இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது. நீங்கள் இங்கே வரும்பொழுது கேர்ஃபுல்லாக தாங்கள் இப்பொழுது என்ன உணர்கிறீர்கள் என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். ஓகே கைஸ், எட்டுக்கை அம்மனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு கூரை கடையில் கார பணியாரம் சாப்பிட்டுட்டு தென் ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். கங்கை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். வரும்போது கண்டிப்பாக ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்கிறதா, எங்கேயுமே நெட்வொர்க் இல்லை. ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் அண்ட் டிக்கெட் டீட்டெயில்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர், அதாவது ஒரு 1196 ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கணும். ரொம்ப ஸ்டீஃபாக இருக்கு. இதுதான் ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு மேலே வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் இருந்துச்சு. அதனால் போட் ஹவுஸ் அண்ட் ஃபியூ மோர் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த ஒட்டு மொத்தம் மலையவே பைக்கில் தான் ரவுண்ட் அடித்தோம். வா, இந்த ரூட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பட் எங்களோட பேட் லக் என்னன்னாக்கா, COVID-19 க்ளோஸ் பண்ண அந்த பிளேசஸ் தான் இன்னைய வரைக்கும் ஓப்பன் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால் இன்னொரு நாளைக்கு வந்து சித்தர் குகைகளெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். மேபி நம்ம சேனல்லே அப்கமிங் வீடியோஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சான்சஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்கமிங் வீடியோஸில் வரும். மேபி ஐ வில் கீப் யூ போஸ்டட் கைஸ். கொல்லிமலையை சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள் பாட்டுக்கோம். சுற்றிட்டு சோளக்காடு போயிட்டு அங்கேருந்துட்டு காலையில் எப்படி ஹில்ஸ் மேலே ஏறணுமோ அதே வழியில் கீழே இறங்க போகிறோம். கொல்லிமலை இது வந்து ஒரு பேரழகு. கொல்லிமலையில் இன்னொரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னாக்க ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டும் இருக்குது. அங்கேயும் ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிரபோட வீட்டுக்கு கொஞ்சம் மிளகு வாங்கிட்டு தென் வி டிபார்ட்டட் ஃப்ரம் கொல்லி ஹில்ஸ். காலையில் எங்கே டீ குடித்தோமோ அதே கடையில் சுட சுட மீன் பொரிச்சு வச்சுருந்தாங்க. தென் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. மறுபடியும் இந்த ட்ரிப் ஒரு சோலோ ட்ரிப்பாக மாறிடுச்சு. இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியிலையும் நான் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த பிளேஸ்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்களே பாருங்கள். டில் தென் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தியர் லைஃப். இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.